எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? பெரிய பூரான்கள் கடிக்கும்போது சிலருக்கு விஷத்தன்மை ஏற்படலாம். பின்வரும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும். கடிபட்ட இடத்தில் கடுமையான வலி, தீவிரமான வீக்கம் அல்லது கொப்புளங்கள் ஏற்பட்டால், காய்ச்சல், தலைச்சுற்றல் அல்லது வாந்தி போன்ற உணர்வு ஏற்பட்டால், மூச்சு விடுவதில் சிரமம் அல்லது அலர்ஜி அறிகுறிகள் தென்பட்டால். குறிப்பு: பெரியவர்களின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ப வலி மாறுபடலாம். ஆனால் குழந்தைகளுக்கு பூரான் கடித்தால் அல்லது அலர்ஜி அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது மிகச் சிறந்ததாகும். பூரான் கடித்தால் சென்டிபீட் பைட் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவிகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் குறிப்பிட்டுள்ள வீட்டு வைத்திய முறைகள் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுபவை என்றாலும் அவற்றுடன் சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். உடனடி முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட். சோப்பு தண்ணீர். பூரான் கடித்த இடத்தை உடனடியாக சுத்தமான குழாய் தண்ணீர் மற்றும் சோப்பு கொண்டு நன்றாக கழுவ வேண்டும். இது கிருமி தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதை தடுக்கும். ஐஸ் ஒத்தடம். கடித்த இடத்தில் கடுமையான வலியும் வீக்கமும் இருக்கும். அந்த இடத்தில் ஒரு துணியில் ஐஸ் கட்டிகளை வைத்து ஒத்தடம் கொடுத்தால் வலி மற்றும் வீக்கம் குறையும். கல்லுப்பு கரைசல். நீங்கள் குறிப்பிட்டது போல கல்லுப்பு கலந்த வெதுவெதுப்பான நீரை கொண்டு கழுவுவது கிருமி நாசினியாக செயல்பட உதவும். பாரம்பரிய வீட்டு வைத்திய முறைகள். பூண்டு மற்றும் வெங்காயம். பூண்டு மற்றும் வெங்காயத்தை சம அளவு எடுத்து அரைத்து விழுதாக கடித்த இடத்தில் பற்று போடுவது வீக்கத்தை குறைக்க உதவும். இவற்றில் உள்ள இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஓரளவிற்கு நிவாரணம் தரும். வெற்றிலை மற்றும் மிளகு. நீங்கள் பகிர்ந்த தகவலின்படி 3 வெற்றிலையுடன் 9 மிளகு சேர்த்தும் என்று சாப்பிடுவது பாரம்பரியமாக நச்சு முறிவிற்காக பயன்படுத்தப்படும் ஒரு முறையாகும். முக்கிய எச்சரிக்கை மற்றும் மருத்துவ உதவி. பூரானின் கடி பொதுவாக உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்றாலும் சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி அல்லது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். மூச்சு விடுவதில் சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்பட்டால், முகம், உதடு அல்லது தொண்டை பகுதியில் வீக்கம் ஏற்பட்டால், கடுமையான தலைச்சுற்றல், மயக்கம் அல்லது வாந்தி எடுத்தால், கடித்த இடத்தில் வீக்கம் மற்றும் சிவப்பு நிறம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றால். குறிப்பு: பூரான் கடித்த பிறகு கிருமி தொற்று மற்றும் தசைப்பிடிப்பை தவிர்க்க மருத்துவரை அணுகி ஒரு டெட்டனஸ் ஊசி போட்டுக்கொள்வது பாதுகாப்பானது.